முஸ்லிம்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டிக்குடி என்று சொன்னபோது தன்னுடைய குரவழியை அறுத்துக் கொண்டு செத்தான் முகமது ஹசன் என்கின்ற முஸ்லிம். சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டிக்குடி என்று சொன்னபோது குடகு பகுதியிலே மக்கான் கான் மஹபூப்தீன் தூக்கிலிடப்பட்டார்கள். இன்றைக்கு அதே அயோத்தி இருக்குது ஒரு ஆலிமாக இருந்து கொண்டு அஹமதுல்லா ஷா மதராசி என்கின்ற ஒரு மௌலவி துறவி வேஷம் போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் சமஸ்தானமா போய் சுதந்திர வேட்கையை ஊட்டினார். அப்படி ஊட்டிய போது ஆங்கிலேயர்கள் அவனுடைய தலைக்கு 50,000 ரூபாய்கள் நியமித்தார்கள். 50,000. அந்த 50,000 பெறுவதற்காக அண்ணன் உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாரு அப்படின்னு கூப்பிட்டான். அண்ணன் உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாரு. அயோத்தி மன்னனின் தம்பி பாவன், அண்ணன் உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாரு. போறாரு. போனா மறைஞ்சிருந்தவரை சுட்டு, இதாங்க வரலாறு, இதுதான் வரலாறு. என்றைக்கும் துரோகத்தினாலும் அநீதிகளினாலும் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். அயோத்தி மன்னனின் தம்பி பாவன் ஒளிஞ்சிருந்து சுட்டு அவர் தலையை அறுத்து கொண்டு போய் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்து பிச்சை காசுகள் 50,000 அஹமதுல்லா ஷா மதராசி இவர்கள் காட்டி கொடுத்தார்கள். என்றைக்கும் காட்டி கொடுத்து வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பொழுதும் உரிமையை இழந்து ஈன மரணத்தை ஒருபோதும் இந்த சமூகம் சந்தித்ததில்லை.